லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 6:13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அணைந்து போகலாகாது. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. பலிபீடம் ஆல்டர் புல்பிட். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பலிபீடத்தின் மேல் தான் பலிகளை செலுத்தினார்கள். கர்த்தர் அங்கதான் இறங்கி வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பலிபீடம் சாதாரணமானது அல்ல. சொல்றேன், பலிபீடம் அல்ல. பலிபீடம் என்னது? சொல்றீங்க. பலிபீடம் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் போது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டது என்னது? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பலிபீடம் எப்படி இருந்தமா? ஆண்டவர் சொல்றாரு, பாம்பு பட்டு உள்ள போகவே கூடாது, பட்சிக்கு போடுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிற சத்தியமானது லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மறுபடியும் வாசிக்கலாம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஊழியமும் ஒரு பலிபீடமும் ஒரு ஊழியமும் ஒரு பலிபீடத்தில் எப்படி இருக்கணுமா? அக்கினி ஆராதனை வேலையில ஒரு சிலருக்கு தெரியும் என்ன நடந்தது, ஒரு சிலருக்கு புரியல. புதுசா சாப்பிட்டு ஏன் கீழே வந்தாங்க, ஏன் உருள்றாங்க, பரவுறாங்க? ஏன்னா ஆண்டவர் எப்படி இருக்காங்க? அக்கினியா இருக்கிறார். அதில் சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி இறங்கி வராரு? அக்கினியா. தாரியா இருக்கிற சேனல் உட்காருங்க, சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சில விஷயங்களை உங்கள் இருதயத்தை நீங்க ஆழமாய் போட விரும்புகிறேன். அந்த பலிபீடத்தின் அக்கினி எப்படி இருக்கணுமா? எரிந்து கொண்டே கேஸ் வைக்கிறாங்க, அது அமையல. சொல்லுங்க, நமக்கு கர்த்தர் வைக்கிற அக்கினி உண்டு. எதை பெறாமல் சொல்றீங்க? ஊழியம் என்பது கடைசி நாட்கள்ல ஃபயர் மினிஸ்ட்ரியா இருக்கும். கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவா இது குளிரா ரெண்டு இல்லாம இருக்கிறத வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. இப்ப தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, பலிபீடம் எப்படி இருக்கணுமா? பழைய பழைய பலிபீடம்னா எங்க ஊழியர் நிக்கிறானோ, ஆசாரியர் நிக்கிறானோ, அங்கதான் பலிபீடம். ஆண்டவருடைய அக்கினி அந்த பலிபீடத்துல தான் இறங்குச்சு. பழைய ஏற்பாட்டுல 120 பேர் கூட்டினாங்க. அந்த சாலமோன் தேவாலயத்துல அந்த மகிமை பலிபீடத்தை இறங்கிச்சு வாசிக்கிறோம். அந்த பலிபீடத்தின் மகிமை அந்த ஆலயம் முழுக்க இறங்கிச்சு. ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் இருந்தது. இப்ப புதிய ஏற்பாட்டுல பெந்தெகோஸ்தே நாள்ல அதே மாதிரி 120 பேர் கூடுறாங்க. எங்க தெரியுமா? கட்டடத்துல இல்ல, பலிபீடத்துல இல்ல. 120 பேர் நிற்கும்போது அவர்கள் சரீரத்திலேயே கர்த்தர் பலிபீடமாக்கி அங்க இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டுல கட்டட ஆலயம் சாலமோன் தேவனுடைய வெள்ளியும் பொன்னும் போட்டு அந்த ஆலயத்தை கட்டினாங்க. புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்றாரு, அது இல்ல ஆலயம். எது ஆலயம்? மேல் வீட்டறையில மொட்டை மாடியில முதல் சமாதானம் அங்க எது ஆலயம் பார்த்தா ஒண்ணு கொஞ்சம் 110 சொல்ல, நீங்க தான் அந்த தேவனுடைய தர்பண சுவாசிக்கிறீங்க. அலையிலே சொல்லுங்க, நீங்க தான் அந்த தேவனுடைய ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கர்த்தனால ஒருத்தன் தாத்தா கேட்ட சிகரெட் குடிக்கூடாது பைபிள்ல போட்டுக்குதா? நான் சொன்ன சிகரெட் குடிக்க சொல்லி பைபிள்ல போட்டுக்குதா? சொல்லுங்க, ஏன் குடிக்க கூடாது? தேவனுடைய ஆலயத்தை தீட்டு கொடுத்துருக்க. நீங்க வரீங்க, 10 பான்பராக்க வருகிறது, சிகரெட் கொண்டு இருக்குது,
சாராயம் குடிக்கிறதுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆலயம்? இப்ப இந்த ஆலயத்தை எப்படி பார்க்கற? கர்த்தர் இந்த ஆலயத்தை எப்படி பார்க்கறாரு? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பலிபீடம் எப்படி இருக்கணுமா? அக்கினி சத்தமா சொல்ல எரிஞ்சுட்டே இருக்கணும். நீ போற இடத்துல அப்படியே ஒரு குச்சை கீச்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க, இந்த பக்கத்துல ஒருத்தர் வருவாரு, இன்னைக்கு இவங்க வீட்டுல இருப்பாரு, நாளைக்கு அவங்க வீட்டுல இருப்பாரு, மூணாவது நாள் வேற வீட்டுல வரப்ப இவங்க ரெண்டு பேரும் பரப்புற சிநேகிதா இருப்பாங்க, தலைப்படியை குச்சி அடிச்சுப்பாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிறார் தலைவர்? நான் அந்த பத்தி போடுறது சொல்ல, அக்கினி போடுது. பலிபீடம் என்ன பண்ணிருக்கா? எரிஞ்சுட்டே. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கிறேன், 12 வசனம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி என்ன பண்ணணுமா? கட்டைகளை போட்டு ஏன் நெருப்பை குறைக்க என்ன பண்ணணும்? அதே சொல்றேன். பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, ஊதான் தோல்றாங்க. அவன் ஊதான் தோல்னா என்னப்பா நமக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு அவங்க எதுக்கு நெருப்பு அடுப்பு ஊத்த ஊத்திட்டே இருப்பாங்க. அது எரி கொடுத்தா எங்க ஆயா போன மாதிரி, ஏன்னா அது கரண்ட் கொண்டே இருக்கும், அது எரிஞ்சு கொண்டே இருக்கும். இவனுக்கு ஊடா கொண்டா என்னன்னு சொல்லி குடி வைக்கிறது எனக்கு பெரும்பாடாயிடுச்சு இல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, பலிபீடம் எரிய வேண்டும் என்றால் அதன் மேல் கட்டைகளை போட்டு ஆசாரியன் அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் பொறுப்பை போட்டு தகனிக்கிறார். சொல்லுங்க, அந்த பலிபீடம் எரியணும்னா அந்த கட்டை என்ன பண்ணா? யார் பண்ணமா? ஆசாரியன் ஊழியக்காரர் பண்ணணும். சொல்லுங்க, அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? மூட்டணும். இன்னைக்கு என்ன பண்ணணும்? எரியாத கட்டையால என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, கட்டைய போட்டு எரிக்க போறோம். உன் பலிபீடத்தை எரிய செய்கிற நாளா என்று இருப்போம். இந்த புல்பிட் பொறுப்பில்ல, அந்த புல்பிட் நல்லா இருந்தா போல பாஸ்டர், அது இல்ல, உன் புல்பிட் நல்லா இருக்கணும். அதை விசுவாசிக்கிறேன். உன் பலிபீடம் சிறப்பா இருக்கணும். பலிபீடம் ஆண்டவருடைய அக்கினி எரிஞ்சு இருக்கணும். அதுக்கு தான் சொல்றாரு, பலிபீடம் எரியாம இருக்க ஆசாரியன் கட்டைய போடணும். நம்ம விசுவாசிக்கிறேன். இப்ப இன்னைக்கு பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்தவரையா தெரியும், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஊழியத்துக்கு வரும்போது நிறைய வயசான ஆட்கள்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஐயா இருக்கு என்று கேட்டார், என் வயசு தான் உன் வயசு தான் என் ஊழிய அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் வயசுல நான் கடல் அலைய நிறுத்த போன தெரியுமா அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க, ஐயா சொல்றாரு, கடல் அலைய நிறுத்தி என்ன பண்ண போறாங்க? கர்த்தருக்கு சொல்றேன். சொல்லுங்க, நல்ல கவனிங்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் இருக்கிறார், இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாரு. கட்டை எரியல, பலிபீடம் எரியல, பலிபீடம் இன்னும் சொல்ல கொழுந்து விட்டு எரியல. எத்தனை விசுவாசம்? கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற 120 பேர் மேல பலியை எரிய செய்த தெய்வம் இன்னைக்கு உங்கள் பலிபீடத்தை எரிய செய்வது மாத்திரமல்ல, அதுல அக்கினி எரிந்து கொண்டே இருக்க செய்வோம். இன்னைக்கு வார்த்தையை குடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கர்த்தர் மாற்றி போட போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பலிபீடம் அக்கினி குறையாம இருக்க கர்த்தர் பெரும் கட்டுறார். அல்லேலூயா. பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். உன் சரீரத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய 5 காரியங்கள் உண்டு. அதான் சொல்ல போற சுருக்கமா. இந்த 5 காரியங்கள் உன் ஆத்மாவாகிய இந்த பலிபீடத்தை எரிய செய்து கொண்டே இருக்கணும். அதான் நீ பார்க்க போற முதல் வசனத்தை வாசிக்க போறோம். யாத்திராகமத்தின் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்தில் திருப்போம். யாத்திராகமம்
20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் ஒரு ஆடுகளையும் ஒரு மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த பலிபீடம் பற்றி எறியணும்? ஆமென் சொல்லுங்க. அன்று பலிபீடம் பற்றி எறிந்த கர்த்தரோடு பேச ஆரம்பித்து விடுவார். டிசம்பர் 14ஆம் தேதி 17ஆம் தேதி 18 திருமலை வாயில ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்குறேன். அப்ப ஆண்டவர் பேசுற 2026 யெகோவா தேவனின் வருடமா இருக்கும் அப்படி சில காரியங்களை பேசுறாரு. இதே வார்த்தையை ஜனவரி 1, 2024 ஒரு பிரியானன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரமா பேசுறேன். சொல்லுங்க, நம்ம பேசுறது டிசம்பர் 18, 2025, அவங்க பேசுறது ஜனவரி 1, 2026. சொல்லுங்க, நாங்க வந்து நல்லா கட்டிங்க இந்த வார்த்தையை எடுத்து சேர்த்து நான் ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். ஏன் சொல்றேன்னா, அக்கினி அவியும் போது கர்த்தர் உன்னோட இடைப்படுகிறவராக. இப்ப சொல்ற மண்ணினால் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் நீ பலிகளை செலுத்து, என் ஸ்தானத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து அவன் சொல்லுங்க. அப்ப உன் பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கணும்னா அதுல நீ பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். பழைய ஏற்பாடுல ஆடு மாடு, புதிய ஏற்பாடுல சொல்லு ஸ்தோத்திர பலியும் துதிகளும். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ பலிபீடம் எரியும்னா பலி செலுத்தி கொண்டே ஸ்தோத்திரம் வாயில வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போய் பேச போய் நீ கண்ணால போற பியூட்டி பார்லருக்கே போக மாட்டேன். முகம் பிரகாசிக்க ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு முக்கியம். ஸ்தோத்திரம் பண்றவங்க பார்க்கிற போது அவங்களோட தனித்தன்மை தெரியும். துதி உன் வாயில இருந்துட்டே இருக்கணும், உன் வழிபடுத்த துதி இருந்துட்டே இருக்கணும். ஒருவேளை வாயத்தவங்க சொல்ல முடியல, உன் வேலை கண்ணு ஒண்ணு பார்த்துருக்கலாம், கை ஒண்ணு செஞ்சுக்கலாம், உன் கால் நடந்திருக்கலாம், உன் இருதயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. பலிபீடத்தின் அக்கினி குறையவே குறையாது. ஏன் பிரஷர் வருது? கண்டதையும் போட்டு யோசிச்சு கொஞ்சம் சளி சேர்ந்து மொத்த தலைவலியா வரும். அதுக்குள்ளே நம்ம பிரைன் டியூமரா இருக்குமா, மூளை கேன்சரா இருக்குமா, கிட்னி ஃபெயிலியரா இருக்குமா, லிவர் ஃபெயிலியரா இருக்குமா, ஹார்ட் ஃபெயிலியரா இருக்குமா? உலகத்திலே பெரிய டாக்டர் யாருன்னா நம்ம தான். சொல்லுங்க, போட்டு கற்பனை பண்ணி ஒரு லெவலுக்கு போய் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண குழப்பம் மாறும், பிரஷர் குறையும், சுகர் குறையும். சொல்லுங்க, வாயில கர்த்தரை துதி குறையாம இருக்கணும். பலிபீடத்துல பலி செலுத்தி கொண்டே இருந்தா அக்கினி அவியவே. துதிக்கும் போது எரியும் முதல் விடும். ஸ்தோத்திரிக்கும் போது கிருபை பெருகும். பேசிக்கொண்டிருக்கிறோம் பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே கொண்டு பேசுறோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? பலி செலுத்தி கொண்டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்ல சொல்லுங்க. தூங்க போறியா? தூங்க வரவங்க என்ன பண்ண? அண்ணன் சொன்னாரு, எனக்கு தூக்கமே வர மாட்டுப்பா. நான் சொன்ன பைபிள் படிக்க பைபிள் படிச்சா தூக்கம் வருதுப்பா. அப்ப பைபிள் படிச்சா தூங்கு. சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க. பைபிள திறக்கிறதே கிடையாது. ஒரு வீட்டுக்கு போன பைபிள் எடுப்பாங்கன்னா எடுத்து திறந்து பார்த்தா உள்ள சிக்கி சிரிக்குது. என்னப்பா சிக்கி சிரிக்குது? பாஸ்டர், இதைத்தான் ரொம்ப நாளா தேர்ந்தெடுக்கிறேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப ஆண்டவன் உங்ககிட்ட பேசுறாங்க, உன் பலிபீடம் நீ எரிஞ்சுனே இருந்தா நீ பலி செலுத்தி
எரிந்து கொண்டு எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். முகத்தை பார்த்துக்கிறியா? ஒரு நாளைக்கு 10,000 ஸ்தோத்திரமா சொல்லிக்கலாம். சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கணும்னா உன் பலிபீடத்துல துதி இருந்துட்டு ஸ்தோத்திரம் இருந்துட்டு ஸ்தோத்திர ஜபத்தினால கிருபை பெருகுது. எது உனக்கு தேவையோ அதுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணினா கர்த்தர் அந்த கிருபையை உனக்கு கொடுப்பார். எங்க சபை பிள்ளைகள் போன வருஷம் சொன்ன ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? 68 லட்சம். எத்தனை லட்சம்? 68 லட்சம் ஸ்தோத்திர பலிகள் சொல்லியிருக்காங்க. கணக்கோடு சின்ன பிள்ளைகள் ஒரே நாள் 80,000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, உன் பலிபீடம் எரியணும்னா நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் உன் வாயில ஸ்தோத்திரமும் துதியும் இருந்து கொண்டே இருக்கும். விசுவாசராமன் சொல்லுங்க. இரண்டாவது, உன் பலிபீடத்துல அக்கினி குறையக்கூடாது, உன் ஆத்மால அக்கினி குறையக்கூடாது. இரண்டாவது நீ செய்ய வேண்டிய காரியம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து பாதி இரத்தத்தை எங்க செலுத்தினார்? பலிபீடத்தின் மேல் செலுத்தி உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இரண்டாவது, உன் பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. சொல்றாரு, இந்த உடன்படிக்கை இந்த கவர்னன்ட் பிளட் கவர்னன்ஸ் வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையா இருக்குது. பிளட் கவர்னன்ட் சொல்றாரு, பலிபீடம் சுத்திகரிக்கப்படணும். என்ன சுத்திகரிப்பு? உடன்படிக்கையின் இரத்தத்தின் சுத்திகரிப்பு. ஹாலிவுட்ல ஒரு காரியம் பண்றாங்க. என்ன தெரியுமா? ரேப் பாடகர், சினிமா நடிகர்கள் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி தங்கள் ஆத்மாவை பிசாசுக்கு விற்று போடுகிறார். Sending their souls to evil spirits. அப்படி அவங்க விற்கும் போது என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் பிசாசு அவங்களுக்கு கொடுங்க. ஒன்னே ஒண்ணு தவிர, அது மறுமை வாழ்க்கை. பூமி நம்ம சாதிச்சுமா உலக முழுக்க ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவன் நஷ்டப்பட்டு எங்க போயிடுவான்? அவங்க அப்படி செய்யறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ரத்தத்தை ஊற்றி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க பிசாசு. சொல்லுங்க சொல்லுங்க. ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ணுங்க. நீங்க கேம்ப் வந்துதான் தெரிஞ்சுக்கணும். ஒரு பையன் லூசிபர் ஸ்பிரிட்னால பிடிக்கப்பட்டு அவன் வந்து ஜெபம் பண்ணி விடுதலை ஆனான். அதே போல நான் செங்கல்பட்டு போகும்போது ஒரு பையனை சந்தித்து, நல்ல கவனிங்க, அந்த பையன் வந்து நல்ல ஒரு வாட்டக்காரன், ஒரு 19 வயசு பையன். நான் ஜெபிக்கும் போது மொரட்டாத பண்ண அங்க இருந்த ஸ்பீக்கர் ஆம்ப் எல்லாமே வந்தவங்க அடுத்த முடிச்சுட்டு போன அவ்வளவு சின்ன பையன், 19 வயசு. சாதாரண முழுக்க நான் உடம்பு முழுக்க கட்டு கட்டாயிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஜெபம் பண்ண பிறகு கடைசியா அவனோட கூப்பிட்டு பேசணும். நம்ம சொன்னாங்க, எனக்கு அப்பா அம்மா நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, எங்க அண்ணன் இருக்கிறான், ஆனா என்னை கவனிக்க ஆளே கிடையாது. நான் என்ன பண்ண, ஒரு புஸ்தகத்தை படிச்சு லூசிபரோடு எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தினேன். சொல்லுங்க, நடந்த காரியத்தை சொல்றேன்.
எப்படி சொன்னா தெரியுமா? என் ரத்தத்தை ஊற்றி வெற்றி லூசிபரே வான்னு சொன்னேன். அதே மாதிரி லூசிபர் வந்தது, வேலை செய்தது, அதற்கு அடிமையா என்னை மாற்றிக்கிட்டது, என்னை கேவலாக்கிடுச்சு, ஆண் புணர்ச்சியில் ஈடுபட வச்சுது. தவறான காரியங்களில் ஈடுபாடு சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு அம்மாவுக்கு அன்பு கிடைக்கல. அவனோட ஃபேஸ்புக் ஐடியோட பாஸ்வேர்ட் லூசிபர், அவன் இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்ட் லூசிபர், அவன் ரத்தத்தை செஞ்சு லூசிபரை கொடுத்த அதிகாரம். ஜபம் பண்ண நல்லா இருந்தான், ஒரு வருஷம் நல்லா இருந்தான், அடுத்த வருஷம் வல்லமை முகாம் வாடான்னு சொன்னேன். சொன்னா எனக்கு இதுவும் கிடைக்கல, ஸ்கூல் காலேஜ் லீவ் கிடைக்கும்னு சொன்னான். ஆனா உண்மையில என்னன்னா பாஸ்டர் என்ன சொல்லிக்காருன்னா, நீ சென்னைக்கு போனா செத்து போயிடுவேன். அடுத்த நாள் கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தா அவனோட ஸ்டேட்டஸ்ல பார்த்தா கையை அறுத்து ரத்தம் ஊற்றுற மாதிரி போட்டோ போட்டுதான். எனக்கு தெரிஞ்சிச்சு மறுபடியும் அந்த பிசாசோட தொல்லைக்குள்ளா இவனுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. 3 நாட்கள் கழித்து தூத்துக்குடி சாத்தான் கொண்ட அந்த பையனோட அந்த பகுதியில் இருந்த ஒருத்தன் ஒரு துண்டு பேப்பர் சீட் அனுப்பிச்சிருந்தா, இந்த பையன் விஷம் குடிச்சு செத்து போயிட்டான். விஷம் குடிச்சு செத்து போயிட்டான். அதுக்கு அப்படியே கேட்கணும் சொன்னா, விஷம் எப்போ குடிச்சுன்னு தெரியல, குடிச்சதான் வீடு வீடா போயிட்டு அந்த மருத்துவமனை போய் என் உயிரை காப்பாற்ற நான் எப்படி விஷம் குடிச்சேன்னு தெரியல சொன்னான். அதனால மறித்து சென்னைக்கு ஒன்றுதான் படிச்சிருக்கோம். ஏன் சொல்றேன்னா ரத்தத்துக்கு அவ்வளவு வேலை எடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை. அந்த கவனத்தில் இருக்கணும், அந்த ரத்தத்தினால உங்களை சுத்திகரம் பண்ணிக்கொள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நிறைய சாட்சிகள் சொல்லும், பெருமைக்காக இல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். படப்பை பகுதியில் ஒரு மனுஷன் வந்தாரு, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க, ஜபம் பண்ண ஆடு மாதிரியே கத்துறான். ரட்சிக்கப்பட்டவன், அவன் மனைவி ரட்சிக்கப்படல, குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு கோயில்ல வந்து ஆட்டை பரிசுறாங்க, வாசல்ல தான் நான் உள்ள போல. ஆனாலும் அந்த ஆட்டோட ஸ்பிரிட் அவன்கிட்ட வந்து நிற்கிறது. ஏன்னா உன் பேரை சொல்லி என்னை பலி செலுத்தியிருக்கிறார். அவர் பேரை சொல்லி பலி செலுத்தி இருந்தா அந்த ஆடே வந்து நிற்கும் போது நமக்கு தேவ ஆட்டுக்குட்டியானதான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அலையில சொல்லுங்களேன். அந்த ஆடே வந்து நிற்கும் போது இவங்க நிற்க மாட்டாரா? ஆமான்னு சொல்லுங்க. அலையில சொல்லுங்க. வருவாங்க இல்லையா? ரத்த உடன்படிக்கை என்னைக்கு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டியோ அன்னைக்கு அந்த பிளட் கவனத்துல கட்டுறது நிற்கிற. ஆமான்னு சொல்லுங்களேன். கையை போய் கட்டாம என் பலிபீடத்தை இப்போ நீங்க சுத்திகரிக்க பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை, ஒரு கவனம் பிறந்து ஒரு வேலை நீ மறந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. அந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட அந்த கல்வாரி சிலுவை ரத்தம் இப்போது பலிபீடத்தை கழுவுது. அதுல இருக்கிற காரியங்கள் மாறுது. வேகம் சொல்லுகிறது, சுத்திகரிக்கப்படுகிற பலிபீடம் வீணத்திலிருந்து கடத்துக்குள்ள போகுது. சில பேர் அந்த ரத்தத்தின் வல்லமை எது தீட்டா இருக்குது, எது சத்திரமா இருக்குது, எது அந்தகரமா இருக்குது, எது இருளா இருக்குது. இப்போ ஒரு கிளென்சிங் பிளட் அனாயிண்டிங் ஆண்டோட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் கை கால்கள் இருந்து பொற்கிடத்திலிருந்து ஆணி பாய்ந்த கரங்கள் இருந்து விழாவிலிருந்து புறப்பட்ட பரிசுத்த தூய ரத்தம் ஒவ்வொருத்தர் மேலே இறங்குது. இப்போவே இறங்குது. பாவம் நீங்குது, அக்கிரமம் நீங்குது, மீறுதல் நீங்குது. எதையெல்லாம் பிசாசு அடையாளமா வைத்து உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருந்ததோ அதை முடிக்கிற ஒரு கவனம் பிளட் இன்னைக்கு கர்த்தர் ஊற்றுகிறார். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, அந்த பலிபீடத்தில் இருக்கிற எல்லாம் அசுத்தம் தடையப்படுகிறது, எல்லாம் மீறுதல் தடையப்படுகிறது, எல்லாம் அக்கிரமம் தடையப்படுகிறது. ஒரு மனுஷனுக்காக அந்த பலியான ஆடு வந்து நிற்குமானா, ஜீவனுள்ள தேவ ஆட்டுக்குட்டி உனக்காக நிற்கிறார், உனக்காக நிற்கிறார். எங்க மாந்திரிகம் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம் நடுவா வந்து நிற்குது. யோசேப்பை கொல்ல தேவன் நின்ற போது அந்த ரத்தம் குறுக்க வந்து கர்த்தருடைய கோபத்தை மாற்றிட்டு இப்போது அநேகருடைய பலிபீடம் பரிசுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட
மரமும் மண்ணும் இருக்கும், வெள்ளியும் பொண்ணும் இருக்கும், கனவீனமும் இருக்கும், கனமுள்ளதும் இருக்கும். ஆனா கனவீனம் உள்ளதை நீ சுத்திகரிக்கும் போது அது கனமுள்ளதாய் மாறும். கனவீனங்கள் கூட சமாஸ்கரம் 2 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் ஒரு பெரிய பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் பெரிய வீட்டுல பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. சில கனத்திற்கும் சில கனவிடத்துக்குமானவைகள். இவைகளை விற்று என்ன பண்ணிக்கிறானா? சுத்திகரித்துக் கொண்டா. என்ன ஆகுறானா? சுத்திகரிக்கும் போது என்ன பரிசுத்தமாக்கப்பட்டதோ. யார் எஜமான்? யார் எஜமான்? சொல்ல, யார் எஜமான்? நம்ம எஜமான் யாரு? எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக. ஏன் சில பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்த முடியல? அதுல கனவீனம் இருக்கு. அந்த கனவீனத்தை நீ மாற்றி சுத்திகரித்துக் கொண்டால் கனமுள்ள பாத்திரமாய் மாறுவதும் அல்ல, எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய். ஒரு நாள் நீங்க டீ போட்டு குடிக்கிறீங்க, நான் குடிக்கிறேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக அடுத்த வாரம் அதே பாத்திரத்தை கழுவாம டீ போட்டு கொடுத்தா குடிக்கணும்னா சொல்லுங்களேன். ஏன்? பாத்திரம் எப்படி இருக்குது? கலைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த பாத்திரத்தை கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டே பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கிற பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பலிபீடம் எரிந்து கொண்டிருக்க சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாக பலிபீடம் எரிந்து கொண்டிருக்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குடல்கள் மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரல் மேலுள்ள சபையும் 2 துண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து போட்டு. கொழுப்பு எடுத்து பலிபீடத்தின் மேல தகனித்து போட்டு தகனித்தா. என்ன எடுக்கணுமா? நீங்க சொல்லுங்க. பலிபீடத்தின் மேல எதை எடுக்கணுமா? சத்தமா சொல்ல. அரமாண்டு வாயில நம்ம என்ன எடுக்கணுமா? கொழுப்பை எடுத்து சொல்லுங்க. உலகத்திலே டேஸ்டான கறி எதுதான்? தந்தூரி சிக்கன். ஏன்னா அது கொழுப்புலயே வேணும். சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு சொல்றாரு பலிபீடத்தின் மேல கொழுப்பை தகனிக்க. மறுநாள் வசந்த ஒரு விசுவாசம். உடலை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரல் மேலுள்ள சபையும் 2 துண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு. பலிபீடத்தின் மேல் என்ன பண்ணணுமா? தகித்து போட்டுங்க. காலின் மாம்சத்தையும் அதின் தோலையும் கொழுப்பை தகனிக்கணும்னா பலிபீடம் எரிஞ்சுனே இருக்கும். கொழுப்பு என்ற வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மாம்சத்தை சொல்லுகிறது. அதை சொல்லுங்களேன். அத்தமா சொல்லுங்க. இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நான் என்ன பண்ணுவேன்? ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சா சரியாகும். என்னதான் நீ மாறாம டீச்சர்ஸ்லங்களே உயிரோடு வந்து ஜெபிச்சாலும் ஒண்ணு நடக்க போகுது இல்ல. ஏசுநாதரே வந்தா கூட அவர் முதலில் விரும்புகிற காரியம் மனமாற்றம். மாம்சம் எரியாம ஜெயம் அடையவே சொல்ல. மாம்சம் எரியாம பலிபீடம் எரியவே இல்லை. சொல்லிட்டு அப்படி ஒரு கார் கொட்டே வந்தான். என்கிட்ட சொல்ல வரானா கார் ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆச்சரியமா இருக்கிறேன். இந்த மாதிரி நானும் கர்த்தருக்கு வல்லமையா என்னங்க என்னவா வல்லமையா
பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பயன்படுற? வல்லமையா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, வல்லமையா ஊழியத்துல பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கணும். மாம்சம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். தங்கள் விசுவாசம். நீ உன் மாம்சத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆவியானதை சாட்டிஸ்ஃபை முடியும்னா 100% உன்னால முடியும். சொல்லுங்க. பலிபீடம் எரிஞ்சுன்னு இருக்கணும்னா பலி ஸ்தோத்திர பலி செஞ்சுன்னு இருக்கணும். உன் பலிபீடம் எரிஞ்சுன்னு இருக்கா உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும். உன் பலிபீடம் எரிஞ்சுன்னு இருக்கணும்னா உன் மாம்சம் சுட்டரிக்கப்பட வேண்டும். எப்போ போன் வரும்னு தெரியாது, எப்போ ஜெபம் பண்ண சொல்றாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியாது. நடுராத்திரி வந்த 1 மணிக்கு வந்து வீட்டில் வந்து படிக்கிறேன், ஃபோன் வருது எனக்கு ஊருக்கு போயிட்டு. அப்பதான் படிக்கிறேன், 11 மணி இருக்கும். அம்மா ஃபோன் பண்றாங்கப்பா, ரொம்ப அதோட பண்றாங்கப்பா. பையன் குடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் அந்த பம்பு ஸ்டவ்ல இருக்கிற கிருஷ்ணா எல்லாம் மேலே ஊற்றிக்கிறான்றான். அதே சொல்லுங்க. நான் சொன்னேன், இப்போ என்னமா பண்ணோம், வந்து ஜெபிக்க முடியுமா? இப்போதாம்மா வந்தேன், நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். அடுத்து ஒரு காலை டென்ஷனா இருக்கும். 1 மணிக்கு எடுத்தேன், அவனுக்கு தாங்க முடியலப்பா, எனக்கு தூக்கம் தாங்க முடியல. ஸ்பீக்கர்ல போட்டு ஜெபம் பண்றேன், கோமோஸ் ஸ்பீக்கர்ல போட்டு ஜெபம் பண்றேன். ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே ஆண்டவருக்கு வந்து அயர்ந்த நித்திரை அவனுக்கு வரட்டும் சொன்னேன். இயேசு நாமத்துல முச்சனம் தெரியல, அவனுக்கு நித்திரை வந்ததோ இல்லை, எனக்கு வந்து விட்டது. காலையில 11 மணிக்கு எழுந்துக்கிறேன். அப்பதான் கனவு மாதிரி இருந்தது. யாருக்கும் ஜெபிச்சவன் போன் எடுத்து பார்த்தேன், நம்ம ஞாபகம் வந்துச்சு. டக்குனு போன பண்ணி என்னவாச்சு அப்படின்னு கேட்டேன். நம்ம சொன்னாங்க, உன்னை எழுந்துக்கவே இல்லைப்பா. அப்போ பட்சா அப்படியே தான் சொல்றேன். இப்போ உன் டயர்ட் முக்கியம் கிடையாது, நீ ஸ்பிரிச்சுவல் ஹைலியா இருக்கணும். எப்போ போன் வரும்னு தெரியாது, எப்போ பிசாசு கட்டு வரும்னு தெரியாது, எப்போ சோதனைகளோட போராட்டம் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். நல்ல கவனிங்க, விழுந்து எழுந்துக்கிறதுனால தக்க சமயத்தில் அக்கினியை பிரயோகப்படுத்த முடியவே முடியாது. அப்படி மூண்டே போயிடலாம். பின்மாற்றமாய் பெரிய சாபம். எப்போ கவுன்னு தெரியாது, எப்போ பிழுங்கணும்னு தெரியாது. எப்போ தேவன் பேசுறது பிழுந்து இருந்தாங்க. உன் மாம்சம் சுட்டரிக்கப்பட வேண்டும். எதெல்லாம் மாம்சம் வாசிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வைசிக்கலம், அசுத்தம், காவல்காரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க. நான் பில்லி சூன்யம் வைக்கல பாஸ்டர். வேதம் சொல்லுங்க, ரெண்டையும் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்துக்கு ஈக்குவல் ஆகுது. அவங்ககிட்ட போய் கால் பண்ணுது, இவங்கிட்ட போய் கால் பண்ணுது, அவன் குடும்பத்தை போய் பண்ணுது, இவன் குடும்பம். இது பெரிய பில்லி சூன்யம் ஆண்டவர். அதே சொல்லுங்க. மற்ற பில்லி சூன்யம் எல்லாம் மற்றவன் நமக்கு எரிச்ச குழந்தை போய் விடுவான். இந்த கோல் கலவை மட்டும் நம்ம தலைக்கு நம்மளே சொல்லுங்க. அதனால மாம்சத்தை சுற்றறிக்க கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படி உன் பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே. அதே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பலிபீடம் எரிய என்ன செய்ய வேண்டும்? 4வது லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் போஜன பலியின்
மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேல் உள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தரிக்க கடவன். என்ன பண்றாங்க? தூபம் போடுறாங்க பலிபீடத்துல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பலிபீடத்துல என்ன போடுறா? தூபம். தூபம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த போர் கலசங்களையும் பிடித்துக் கொண்டு எதை புடிச்சுங்கறா? வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபம். தூபம் என்றால் ஜெபம் அர்த்தம். பலிபீடத்துல என்ன குறைய கூடாது? ஜெபம் குறைய கூடாது. ஆமென். ஹalleluya. 1 மணி நேரமா ஜெபிக்க சொல்றாங்க. ஆண்டவரோட எவ்வளவு ரிலேஷன்ஷிப். சில பேர் சண்டே தான் பிரே. அந்த பலிபீடம் எரிய முடியாது. உன் பலிபீடத்துல தூப வர்க்கம் இருந்து கொண்டே ஆமென். ஜெபம் இருந்துட்டே இருக்கும். ஆண்டவரோட இடைப்படுதல் இருந்துட்டே இருக்கும். கர்த்தரோடு நீ பேசிட்டே இருக்கணும். ஹalleluya. கர்த்தரோடு நீ பேசிறது அவர் உன்னோட பேச ஆரம்பிப்பார். தம்பராமன் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறனோ அவங்கள பத்தி வெளிப்பாடு எனக்கு கொடுத்துட்டே இருப்பார். மல்லிகா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. போன வாரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போற மாதிரி. சிஸ்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் கூப்பிட்டு போனோம். அவங்க சரியில்லை கிடக்குன்னு மாட்டேங்கிறாங்க. ஹalleluya சொல்லுங்க. அப்பதான் ஊர்ல இருந்து வராங்க. யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு கர்த்தர் நிச்சயம். எந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமோ எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு தீமையோ நன்மையோ உன்னை கிட்ட சொல்லாம செய்ய மாட்டார். எத்தனை விசுவாசம்? உன் பலிபீடம் சபை வர்க்கத்தினால தூப வர்க்கத்தினால நிரம்பி இருக்கணுமா? அப்போ உன் பலிபீடம் அக்கினி குறையாமல் எரிந்து கொண்டே. எத்தனை விசுவாசம்? எத்தனை சபத்தோடு இருக்க காலையில் ஜபம் பண்றதே கிடையாது. மதியானம் ஜபம் பண்றது, நைட்டு ஜபம் பண்றது கிடையாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அருமை நண்பர் இமான் வந்திருக்கிறார். அப்போ ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வேலை விஷயம். அப்பதான் ரட்சிக்கப்பட்ட புதுசு கலகவனிய எங்க நம்ம போக வேண்டிய சிச்சுவேஷன், கோயிலுக்குள்ள போனோம். எந்த கோயிலுக்குள்ள? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள நம்ம போனோம். பயம் வந்துருச்சு எனக்கு. சொல்லுங்க, நான் இமானுக்கு ஃபோன் பண்ணேன். ரட்சிக்கப்பட்ட புதுசு சொன்ன இமான் இந்த மாதிரி வந்து கோயிலுக்குள்ள போகணும், அவசியம் போகணும், ஒருத்தர் கூட போகணும். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. இமான் ஒன்று சொன்னாங்க, இன்னும் ஞாபகம் இருக்கு. நாங்கள் செயின் பிரேயருக்காக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னாங்க. தேவன் ரொம்ப சொல்றேன், அந்த கோயிலுக்குள்ள காலை வச்சுன்னு ஒரு அபிஷேகம் எனக்கு நிரம்பிச்சு. அது எப்போ வந்துச்சுன்னா நான் கோயிலை விட்டு வெளில வரணும் தான் போச்சு. அதுதான் ஜபத்தோட வேலை. அதுதான் பலிபீடத்துக்கு சொல்றேன். நீ மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதும் அவர்களுக்கு தூபமா இருக்கும். நீ உனக்கு ஜெபிக்கிறதுக்கும் அது தூபமா. அவன் சொல்லுங்க, ஜப பலிபீடத்துல அந்த ஜபம் குறையவே நம்ம விசுவாசம். இன்னைக்கு ஒரு உறுதி ஆண்டுக்காக ஜெபிக்கிறார் சொல்றதா நம்மளுக்கு எப்படி நான் சொல்றேன். ஆண்டவருக்கு என் மனசு தெரியாதா? நான் போய் ஜெபிக்கணுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆயா சொல்லுங்க, என்கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தணும் தம்பி, உன் மூலமா தான். என்ன போட்டு
நான் சொல்றேன் இப்பவே என் கண்ணெதிரே வெளிப்பட்டுட்டாங்க. சொல்லுங்க அந்த மாதிரி கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு ஜெபம் குறைவு இருக்கவே ஜெபிக்கிற மனுஷன் அவனோட பள்ளம் என்ன நீ ரகசியமா ஜெபிக்கலாம், அதோட பலனை கர்த்தர் வெளியேறமா. ரெண்டு விஷயத்துக்கு பவர்ஃபுல் வெளியேறமான பலனை கொடுக்கிறார். ஒண்ணு அந்தரங்க ஜெபம், இன்னொன்னு அந்தரங்க தர்மம். சொல்லுங்க பக்கத்துல தெரியாம கொடுக்கலாம் ஆண்டவர் சொல்றார் வெளியேறமா பலன். அந்தரங்கமா ஜெபிச்சா வெளியேறமா பலன். அதே சொல்லுங்க நம்ம டியூப்லைட் வாங்கி தான் நம்ம பேரை எழுதி தான் கொடுக்கணும். அன்பளி கொடுத்து லைட் வெளிச்சமே தெரியுமா? அதே சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உன் பலி பீடத்துல தூபமாகிய ஜபம் குறையவே. எத்தனை நாம சொல்றீங்க? கடைசியா ஒரு காலத்தை சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை 29ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம். யாத்திராகமம் 29:36. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்கு பிரயாசித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவுள். பலிபீடத்தை அபிஷேகம் பண்ணு கிராமம் சொல்லி ஐந்தாவதாக பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கணும்னா அபிஷேகம் குறையவே கூடாது. ஊழியக்காரர் கேட்கிறார் எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்தாலும் அபிஷேகம் குறைய விடவே கூடாது. எது குறைஞ்சாலும் அபிஷேகம் குறையவே சொல்றாங்க. பலிபீடத்தில் என்ன இருக்கணும்? அந்த அன்னாயிட்டிங் என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் தலையை கீழே விட விட்டு வெட்கப்படுத்தவே படாது. பிசாசோட வேலை கழுத்துல தான் உட்காரணும். நுகம் வந்து தலை குனிய விடுறான். கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் தலை நிமிர. எப்போ தலையை சாய்ச்சா தெரியுமா? சிலுவையில தலை சாய்த்து ஆவிய அபிஷேகத்தை விட்டாரு. விட்டாரு. அப்பதான் தலை சாய்ச்சிச்சு. ஏன் தெரியுமா? என்னை நேசிக்கிற பிள்ளைகள் அவர்கள் இந்த அபிஷேகத்தை பெறும்போதெல்லாம் அவர்கள் தலை உயர்வு. அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அது உங்களை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 வாசி. அப்போஸ்தலர் 10:3 சொல்லுது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியால் வல்லமையினால் அபிஷேகம். எத்தனை விசுவாசம்? அப்ப உன் பலிபீடத்துல எண்ணெய் குறையவே கூடாது. உன் பலிபீடத்துல அபிஷேகம் குறையவே கூடாது. சுத்திகரிப்பு பண்ணணும், ஜெபம் பண்ணணும், துதி செலுத்தணும், பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அபிஷேகத்தினால் நீ தரித்துக் கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசம்? மாம்சத்தை ஒப்பு கொடுத்துக் கொண்டு 5 காரியங்கள் நீங்க வாசிக்கும். உன் பலிபீடத்திற்கு அக்கினி. ஆசாரி என்ன பண்ணணும்? 5 கட்டையை போட்டுக்கிறாங்க. சொல்லுங்க கட்டை. முதல்ல என்ன பலிபீடம் எரிஞ்சு கொண்டாரு. என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் பலி செலுத்திக் கொண்டே. இரண்டாவது சுத்திகரித்துக் கொண்டே. மூணாவது மாம்சம் சுத்தரிக்கப்படும். உன் ஜெபம் குறையவே அபிஷேகம் குறையவே பலிபீடம் அபிஷேகத்தை நிறைவேறினார். எத்தனை சொல்லுங்க? எத்தனை விசுவாசம் இன்னைக்கு பலிபீடம் எரியணும்? அதே சொல்லுகிறேன். பலிபீடத்தில் இருக்கிற என் மாம்சமெல்லாம் சுத்தரிக்கப்படும். எலியாவின் நாட்களில் இருந்த அனைத்தும் கர்த்தர் அக்னி சுத்தரிக்கப்பட்டது. நீங்க கர்த்தருக்காக நீ எழுந்த ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் பலிபீடத்தை பற்றி செய்ய போறார். அவன் சொல்லுகிறேன். எழுந்து நின்று செபிக்க போறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று செபிக்கிற எல்லா கர்த்தர் பண்ணி உன் பலிபீடம் அக்னியினால நிரப்பப்பட வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு பலிபீட அக்கினி உன் மேல இறங்க போகுது. ஒரு பலிபீட மகிமை உன் மேல இறங்க போகுது. உன் பலிபீட அக்கினியா இருந்தா சத்துரு உன்னை தொடவே முடியாது. அந்தகாரம் உன்னை தொடவே முடியாது.
மாந்திரிகங்கள் உன்னை தொடரவே முடியாது, ஈரடுகள் உன்னை தொடரவே முடியாது. எல்லாம் கவனிக்கும், வேடிக்கை பார்க்காதீங்க. அப்படி பார்க்க எல்லாத்தையும் ஜபம் பண்ண கண்களை கூடி கரங்களை உயர்த்தி சொல்லிக்கிறாங்க. பணிவிடும் அக்கினியால் சுற்றரிக்கப்படுறாங்க. என் பணிவிட அக்கினியால் சுற்றரிக்கப்படும். வேண்டாத காணிகள் எல்லாம் இன்னைக்கு மறையட்டும், வேண்டாத மாம்சங்கள் மறையட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு பிளஸம் ஆயிட்டுங்க, ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் ஆயிட்டுங்க. எனக்கு எப்படி தெரியுமா, பணிவிட பற்றியதை நான் ப்ராஃபஸியா சொல்லுகிறேன். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு சட்டை எப்படி தான் இருப்பான், ஒரு ஷர்ட் அதுல ஒரு நெருப்பு வச்சு அனல் மாதிரி போவாங்க. நீ வெளியே போகும்போது ஒரு ஷர்ட் மாதிரி கொண்டு அந்த மகிழ்ச்சினால நடந்து கொண்டு பார்க்க போறேன். அதிகமா நம்ம சந்தரவ அதிகமா ஒரு அபிஷேக பயணம்.